அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரட் பிளேட்டு தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். நான் அரை கிலோ கேரட்டை நல்லா தோல் சீவி நான் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் சர்க்கரை, 2 ஏலக்காய். இது தேங்காய் துருவி கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பொல் பொல்லுன்னு இருக்கும். அதுக்காண்டி வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கேரட் பிளேட்டு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கேரட் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேரட் வேகட்டும், அதட்டு வெயிட் பண்ணலாம். கேரட் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிருப்பாங்க, நல்லா வத்திருச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நமக்கு நல்லா மசியணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம நல்லா மசிஞ்சா தான் நமக்கு நல்லா மசிறதுக்கு நல்லா ஈவனாக நல்லா மசிஞ்சு கூழ் மாதிரி கிடைக்கும். இல்லாட்டா நம்ம நல்லா வேகாமல் வச்சமாக்கும் தெரலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பார்க்கலாம் கேரட் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரட் தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கிடலாம். நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள். தண்ணி ஓரமாக இருக்கட்டும். நான் மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். நான் மசிக்கும் போது லைட்டாக தெரலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிக்ஸில் அடித்த மாதிரி நல்லா ஈவனாக கூழ் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் மிக்ஸில் போட்டே அடிச்சுக்கோங்க, மசிக்க வேணாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு நம்ம கேரட் அரைச்சிட்டு இருந்தீங்களா அதை சேர்த்துடலாம். கடாயில் சேர்த்துட்டு நம்ம நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ கேரட் எடுத்துருக்கீங்களோ அது தக்கான சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கேரட் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அல்வா பார்த்துக்கு அப்படியே கிண்டிகிட்டே வரலாம். இது கூட ஏலக்காய் சீட்ஸ் மட்டும் நுணுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு அல்வா பார்த்து வரணும். இன்னும் லைட்டாக திக்னஸ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம அள்ளும் போது இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லா பிளேட் நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். பிளேட் எடுத்து நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன் பாருங்க. இதில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் சரி சமமாக பண்ணி வச்சிடலாம். அதான் நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். அதான் ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போய் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அவ்வளோதான். நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. வச்சுருக்க தேங்காயை வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து நம்ம டிப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம டிப் பண்ணி வச்சிட போகிறோம். இவர் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் செம்மையாக இருக்கும். நல்லா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜெல்மாக இருக்கு பாருங்களேன். இதை அப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு சாப்பிட்டோமாங்க செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கேரட் லைட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.